வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்மளோட ஆப்ஷன் செட்டப் சேனலில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் பையிங்க்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம செட்டப்பை வந்து பிரேக் அவுட் பண்ணி இல்லை நம்ம ரிவர்சலை டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் கிடச்சிச்சின்னா நம்ம என்ட்ரி ஆகும். நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ட்ரிகர் ப்ரைஸையும் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸையும் சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணுங்க. நிஃப்டி 50ல் வந்து 4 ட்ரேடு, பேங்க் நிஃப்டியில் 4 ட்ரேடு. இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு ட்ரேடும் என்ட்ரி ஆகக்கூடாது. இதை விட கம்மியாக நம்ம என்ட்ரி ஆனாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வித்தவுட் ஸ்டாப் லாஸ் எந்த என்ட்ரியும் ஆகக்கூடாது. நம்ம ஸ்டாப் லாஸ் ஓட தான் வந்து என்ட்ரி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டெய்லி பேசிஸில் பார்க்கக்கூடாது, மந்த் எண்டு தான் நம்ம பார்க்குறோம். மந்த் பேசிஸ் தான் நம்ம மந்த் எண்டில் வந்து ப்ராஃபிட்டோட ப்ராப்பராக புக் பண்ணிட்டு தாங்க வெளியே வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பேக் எண்டில் போய் ப்ரீவியஸில் நம்ம வீடியோஸும் செட்டப்ஸையும் பாருங்கள். அதுக்கான செட்டப்ஸ் வந்து ஒரு லிங்க் வந்து நான் டெய்லி கொடுத்துட்டு தான் வரேன். அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கே புரியும். அப்புறம் நம்ம செட்டப்ஸ் வந்து மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வர மாதிரி தாங்க இருக்கும். அதனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கான ப்ராஃபிட் வந்து பிக்காக ஸ்கோர் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட்டு ஃப்ரைடே கொடுத்த செட்டப்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆச்சுன்றதுக்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம எந்த ஒரு ட்ரேடு எடுக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு 3 கேண்டிலில் வந்து நம்ம எந்த ஒரு ட்ரேடும் என்ட்ரி ஆக மாட்டோம். அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நம்ம கொடுத்துருக்கோம். என்ட்ரி எக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம என்ட்ரி ஆகலை. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கிடச்சிச்சு. ஆனால் நம்ம என்ட்ரி ஆகிற பாயிண்ட் வந்து ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நம்ம என்ட்ரி ஆக போகிறது கிடையாது. டவுன் சைடு என்ட்ரி ஆகலைங்க. நம்ம டவுன் சைடு திருப்பி நம்ம வெயிட் பண்ணோம். மறுபடியும் டச் பண்ணிவிட்டு ரிவர்சலில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இந்த கேண்டில் கிடச்சி இந்த கேண்டிலோட க்ளோஸில் நம்ம என்ட்ரி ஆனோம். 22515ல் என்ட்ரி ஆனோம். இதோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட மேக்ஸிமம் ஹையில் வந்து செட் பண்ணியிருப்போங்க. நம்ம வந்து இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆனோம். ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட்டையும் டச் பண்ணிருச்சு. ரிசீவ் பண்ணிவிட்டு 22470 வரைக்கும் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்து 45 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ட்ரேடு வந்து பர்டிகுலராக 22471 டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆனோங்க. இந்த கேண்டிலோட க்ளோஸில் நம்ம என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆன பாயிண்ட் வந்து 22520ல் என்ட்ரி ஆனோம். சேம் இங்கே இருந்து நமக்கு 22625 வரைக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்து 105 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம செகண்ட் ட்ரேடில் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கோங்க. 105 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் செகண்ட் ட்ரேடுங்க. சேமுங்க. செகண்ட் வந்து மறுபடியும் இதோட பிரேக் அவுட் பண்ணி நமக்கு டவுன் சைடு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம இந்த கேண்டிலோட க்ளோஸ் பாயிண்ட் 22590ல் வந்து என்ட்ரி ஆகிருக்கோம். ஆக்சுவலாக இந்த கேண்டிலோட மேக்ஸிமம் பாயிண்ட் அதுதான் வந்து ஸ்டாப் லாஸை நம்ம செட் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் ஹையில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது நம்ம ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல ஹிட் பண்ணிடுச்சுங்க. நமக்கான பாயிண்ட்ஸும் வந்து 20 பாயிண்ட்ஸுக்கு மேலே கிடைக்கல ப்ராஃபிட்டும். ஆனால் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சுங்க. தேர்டு ட்ரேடு வந்து நமக்கு 35 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து டவுன் சைடு ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டிலோட க்ளோஸ். ஆக்சுவலாக இந்த கேண்டிலுக்கும் இந்த லைனுக்கும் டச்சில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக இந்த கேண்டிலோட க்ளோஸில் நம்ம என்ட்ரி ஆனோம். இதோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட மேக்ஸிமம் ஹையில் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போங்க. ஆக்சுவலாக இந்த கேண்டிலோட க்ளோஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22601ல் என்ட்ரி ஆகிருக்கும். இங்கே இருந்து நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு 22509 வரைக்குங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஃபோர்த்து ட்ரேடு இன்றைக்கான நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து 45 பாயிண்ட்ஸு, செகண்ட் ட்ரேடு 105 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு, தேர்டு வந்து 35 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸுங்க. ஃபோர்த்து வந்து மறுபடியும் ஒரு 105 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம்.
ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து நிஃப்டி 50ல் ஸ்டாப் லாஸையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா 250 பாயிண்ட்ஸ் வந்து 15 பாயிண்ட்ஸ் 215 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி நிஃப்டி 50ல் ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோங்க. நம்ம செட்டப் வந்து இன்றைக்கும் ப்ராப்பராக வேலை செஞ்சுருக்கு. நிஃப்டி 50ல் 200 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து வெல் அண்ட் குட் பாயிண்ட்ஸுங்க. நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட வெளியே வந்திருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலோட அக்யூரசி லெவலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கான நிஃப்டி 50யோட செட்டப்ஸ் பார்த்துருவோம். நாளைக்கு நிஃப்டி 50 வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப் சைடு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம அப் சைடு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் வந்து 22573ங்க. 22573. இதோட டார்கெட் வந்து 22624. நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் வந்து 22692. நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் வந்து 22774. 22744. நெக்ஸ்ட்டு வந்து 22822. நெக்ஸ்ட்டு வந்து 22889. நெக்ஸ்ட்டு வந்து 22945. நெக்ஸ்ட்டு வந்து 23034. சேம் வந்து டவுன் சைடு நம்ம என்ட்ரி ஆக வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 22522, 22469, 22418, 22369. இதோட டார்கெட் வந்து 22263, 22176, 22112, 22035. இதுதான் வந்து நம்ம டவுன் சைடு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸுங்க. இதை ப்ராப்பராக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு போனாலே நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். நம்மளோட செட்டப் வந்து அக்யூரசி லெவல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும், நம்ம ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் அண்ட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியும் சேம்ங்க. பேங்க் நிஃப்டிலேயும் வந்து சேம் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து எந்த ஒரு என்ட்ரி எடுக்க மாட்டோம். ரீசன் தெரியும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் என்ட்ரி எக்ஸிட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்போம். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு நம்மளோட ஃபுல் செட்டப்ஸையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம செட்டப் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸுக்கு அப்புறம் நமக்கு பர்டிகுலராக இந்த கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. இந்த கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்டில் நம்ம என்ட்ரி ஆனோம். க்ளோசிங் பாயிண்டில் என்ட்ரி ஆகிருக்கோம். 48474 என்ட்ரி ஆகிருக்கோம். நமக்கான ப்ராஃபிட் வந்து இந்த கேண்டிலோட லீஸ்ட் பாயிண்ட்டு 48369 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். செகண்ட் ட்ரேடு இதிலேருந்து ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இந்த கேண்டில் க்ளோஸில், அதாவது இந்த கேண்டில் க்ளோஸில் நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். 48471 என்ட்ரி ஆனோங்க. ஆனால் இந்த ட்ரேடுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட லீஸ்ட் பாயிண்ட்டை செட் பண்ணியிருப்போம். இது வந்து 48396ங்க, 393. இதை வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சுங்க. ஹிட் பண்ணி ஆல்மோஸ்ட் நமக்கு 80 பாயிண்ட்ஸ் வந்து செகண்ட் ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. தேர்டு ட்ரேடு வந்து இதே லைனை பிரேக் அவுட் பண்ணி நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு ரிவர்சலில். இந்த கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்டில் நம்ம என்ட்ரி ஆனோம். 48457 என்ட்ரி ஆனோம். இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 48669 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஒரு 210 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க தேர்டு ட்ரேடில். ஃபஸ்ட்டு ட்ரேடு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டோம். தேர்டு ட்ரேடில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 210 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன்லேருந்து ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணோம். ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடச்சிருக்கு. நம்ம இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆனோங்க. 48647 என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு இங்கே இருந்து இந்த லீஸ்ட் பாயிண்ட்டுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 48548 வரைக்கும் நமக்கு போயிருக்கு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்குங்க. 100 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு பேங்க் நிஃப்டியே 100 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து இது வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு நம்ம சொல்லவே முடியாது. 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் கிடச்சிருக்கு. இது வந்து ஆக்சுவல் வந்து இந்த 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்டாக தான் கன்சிடர் பண்ணோம். அதனால் ஃபோர்த்து ட்ரேடு வந்து நம்ம 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம ட்ரையல் அண்ட் ஸ்டாப் லாஸ் எரர் பேசிஸில் இந்த கேண்டிலோட க்ளோசிங் வச்சாலும் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 80 பாயிண்ட்ஸ் மேலே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. அதனால் இது வந்து ப்ராஃபிட் கன்சிடர் தான். இந்த இடத்துல நம்ம
ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். அதனால் நமக்கு 4th ட்ரேடு வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ், இது 100 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடு 100 பாயிண்ட்ஸு, செகண்ட் ட்ரேடு 80 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ். இதை மைனஸ் பண்ணிட்டாலே 20 பாயிண்ட்ஸ் தான் ப்ராஃபிட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 210, இது ஒரு 230, சேர்த்து ஒரு 100னா 330 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். 250 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50யில் புக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 540 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியில் சேர்த்து நம்ம புக் பண்ணியிருப்போம். 500 பாயிண்ட்ஸுங்கிறது பேங்க் நிஃப்டி 50யில் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்க. அதனால் நமக்கு இன்றைக்கும் நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணிட்டு தான் வெளியே வந்திருக்கோம். ஓகேங்களா? அதனால் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸை பார்த்துருவோம். நம்மளோட செட்டப்ஸ் வந்து ப்ராப்பராக பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளோட ரூல்ஸ் படி 4 ட்ரேட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமும் நம்ம செட்டப் லைன் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ரூல்ஸ் என்ன அப்படின்னா 4 ட்ரேடு, அதனால் நம்ம 4 ட்ரேடுக்கு அப்புறம் நம்ம மற்றதை கன்சிடர் பண்ணுறதில்ல. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம செட்டப் லைன் தான் கடைசி வரைக்கும் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகிட்டு போயிட்டுருக்குங்க. ஓகேங்க, நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலோட அக்யூரசி லெவல் எப்படி இருக்குதுன்னு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நாம் நாளைக்கான ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நாளைக்கு அப்சைடு வந்து பேங்க் நிஃப்டி இருந்துச்சு அப்படின்னா அப்சைட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதுக்கான செட்டப்ஸ் வந்து 48611, 48780, 48919, 49029, நெக்ஸ்ட்டு வந்து 49202, 49361, 49545, 49785, 784, 49919. இதான் வந்து மார்க்கெட் அப் சைடில் இருந்துச்சுன்னா அதுக்கான செட்டப்ஸு. சேம் வந்து டவுன் சைடு இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துருவோம். டவுன் சைடு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் வந்து 48379, 48202, 206, 48014, 47844, 47660, 47517, 47333, 47120. இதான் வந்து மார்க்கெட் டவுன் சைடில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா நம்ம சேனலோட செட்டப்ஸ் வந்து அக்யூரசி லெவல் பர்ஃபெக்டாக இருக்கும், அது ப்ராப்பராகவும் ஒர்க் ஆகும். நம்ம மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரதான் நம்மளோட டார்கெட்டு. இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, தேங்க்யூ.